வணக்கம். தேங்காய் பொடி செய்ய போகிறேன். அதுக்கு தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரு 15-30 பல்லு பூண்டு. பெரிய பல்லாக இருந்தால் 15 வச்சுக்கலாம். இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 30 பல்லு வச்சுருக்கிறேன். ஒரு 15-20 காஞ்ச மிளகா இருக்குது. இதை வச்சு இப்போ ஒரு தேங்காய் பொடி செய்யலாம். கொஞ்சம் எண்ணெய், தேங்காயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயை கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். மிளகாய், பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே கொஞ்சம் இந்த எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். தேங்காய், பூண்டு, காஞ்ச மிளகா இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆற விட்டு மிக்சியில் போய் அடிச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டு வறுத்து அதில் கொட்டிக்கலாம். உப்பையும் வறுத்து அதில் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். இப்போது ஆறுனதும் அரைச்சிடலாம். மிளகா, பூண்டு இது மாதிரி கரகரப்பாக மிளகாயும் பூண்டும் அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதில் தேங்காயை போடலாம். அவ்வளோதான், ருசியான தேங்காய் பொடி ரெடி.